அனிமேஷன் அண்ட் விஸ்காம். இட்ஸ் 3 years degree course. ஸோ பையன் என்ன கற்றுப்பானா, அவன் கிராஃபிக் டிசைனும் கற்றுப்பான், அனிமேஷனும் கற்றுப்பான், எடிட்டிங்கும் கற்றுப்பான், டிரெக்ஷனும் கற்றுப்பான், சினிமாட்டோ எல்லாமே கற்றுப்பான். அப்புறம் ஒன் மோர் திங் இருக்குது, இது ஃபைனல் இயர் வரும்போது அவனுக்கு நாங்கள் ஆப்ஷன் கொடுப்போம், நீ என்ன ஆக போகிற. Our university is into film production. அரண்மனை சீரிஸ் ஃபுல்லாக, அரண்மனை 3, 4 எல்லாம் நாங்கள் எடுத்த படங்கள் தான், கேங்கர்ஸ் நாங்கள் எடுத்த படம் தான். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த பாட்டு போது மியூசியம் இருக்குது, அது எங்கள் படம் தான். ஒன் மோர் விஸ்காம் எடுத்துட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்கன்றது ஆப்ஷன்ஸ் கிடையாது. திஸ் பிஎஸ்சி அனிமேஷன் விஸ்காம் ஹெல்ப்ஸ் தெம் டு செட்டில் தெம்செல்ஸ் இன் எனி கைண்ட் ஆஃப் த ஆட்-ஆன்ஸ் ஆஸ் அனிமேஷனோ எடிட்டிங்கோ விஎஃப்எக்ஸ் எதுல இருந்துட்டு அவங்க கனவுல நோக்கி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் வித் த சேலரி. திருப்பி பேரண்ட் கிட்ட அம்மா நீயே எதுக்கு ஃபீஸ் கட்ட, அப்பா நீயே எதுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லாமல் தே கேன் பி ஆன் தி ஓன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட அனிமேஷன் அண்ட் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் ஹெட் டாக்டர் ஜீவலதா இருந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், எல்லா காலேஜ்லேயும் நான் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக கேள்விப்பட்டிருக்கேன், விஸ்காம் டிபார்ட்மெண்ட் தனியாக கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் இங்கே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் மட்டும் அனிமேஷன் அண்ட் விஸ்காம் ரெண்டையும் கம்பைல் பண்ணி ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. என்ன ரீசன் மேம்? ஃபர்ஸ்ட் சார், ஜென்ரலாக வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் டிகிரி தான் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. அனிமேஷன் டிகிரி வந்து வெரி ஃபியூ காலேஜஸ் ஒன்லி ஹேவ். ஸோ விஸ்காம்னு இருக்கும்போது தே ஆர் மோர் இன்டூ டைரக்ஷன், இன்டூ ஃபிலிம்ஸ், இன்டூ டெலிவிஷன்ஸ், அப்படியே வந்து அந்த சைட்லேயே படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வேலைக்கு போகும்போது ஒரு சினிமா துறைக்குள்ள ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் இம்மீடியட்டாக செட்டில் ஆக முடியாது. அது வரைக்கும் ஒரு பிஎஸ்சி படித்த பையன் என்ன பண்ணுவான்? அவன் டைரக்ஷன் கற்றுட்டான், அவன் சினிமாட்டோகிராஃபி இருக்குது, ஸ்டோரி சொல்ல தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். பட் ஸ்டில் ஒரு சினிமாவில் போய் ஒர்க் பண்ணுற வரைக்கும், அவன் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் he has to rely on the parents. So instead we thought in our university we have to equip him with some more tools which will help him to work and let him settle in his film. அவனோட எண்ணங்கள், அவனோட கரியர், அவனோட நோக்கம் எல்லாமே சினிமாவை நோக்கி இருக்குது. அவன் சினிமாவுக்கு போய் செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் திருப்பி பேரண்ட்டை பேஸ் பண்ணாமல் தான் காலில் நிற்கணுன்றது தான் எங்களோட தாட். ஸோ அதனால் வாட் வி டிட் இஸ் வி இன்கார்பரேட் லாட் ஆஃப் அனிமேஷன், டிசைனிங், எடிட்டிங், இந்த காம்பனன்ஸில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, விஷுவல் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வி டிசைன் இட் அஸ் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன். இதுவும் மற்ற கோர்ஸ் மாதிரி யூஜி கோர்ஸ் மாதிரி 3 years தான். இட்ஸ் 3 years degree course. ஸோ பையன் என்ன கற்றுப்பானா, அவன் கிராஃபிக் டிசைனும் கற்றுப்பான், அனிமேஷனும் கற்றுப்பான், எடிட்டிங்கும் கற்றுப்பான், டிரெக்ஷனும் கற்றுப்பான், சினிமாட்டோ எல்லாமே கற்றுப்பான். அப்புறம் ஒன் மோர் திங் இருக்குது, இது ஃபைனல் இயர் வரும்போது அவனுக்கு நாங்கள் ஆப்ஷன் கொடுப்போம், நீ என்ன ஆக போகிற. மேடம், நான் டைரக்டர் ஆக போகிறேன். அவன் சேரும் போது டைரக்ஷன் போகணுன்னு வந்திருப்பான், படிக்கும் போது அவனுக்கு தெரியும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடிட்டிங்காக இருக்கும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அனிமேஷனாக இருக்கும். ஸோ அப்போ அவன் மாறிப்பான். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்னெல்லாம் இருந்ததுன்னா அவன் வந்து கரியரில் நல்லா இருப்பானோ அதெல்லாம் சேர்த்து கிளப் பண்ண கோர்ஸ் திஸ் இஸ் பிஎஸ்சி அனிமேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன். மேம், இப்போ நம்ம யூஜியில் மட்டும் இந்த கோர்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம பிஜியும் இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இப்போ நம்ம டாக்டரேட் வரைக்குமே இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ், வி ஹேவ் பிஜி இருக்குது, எம்எஸ்சி இன் அனிமேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. இன்னொன்று நாங்கள் எம்எஸ்சி கேமிங் வச்சுருக்கோம், கேம் ஆர்ட் அண்ட் அனிமேஷன் கோர்ஸ் வச்சுருக்கோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சிலே வந்து ஈவினிங் காலேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. இட்ஸ் அ ரெகுலர் டிகிரி பட் ஃபார் த ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பிஎஸ்சி காலையில் படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, தே வாண்ட் டு டூ அ பிஜி. ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் டைமே அவங்களுக்கு 9 மணி 6 மணியில் காலையிலேருந்து இருக்கும். அப்போ அவன் எப்படி தான் படிப்பான்? படிக்க முடியாது. ஸோ அவன் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து படிக்கிறதுக்காக ஈவினிங் காலேஜ் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அவைலபிள் இந்த ஈவினிங் ஃப்ரம் 6:30 to 9:30 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஏன் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் வைக்கிறோன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வந்து அவன் சொந்த காலில் நிற்கணும். அதுக்காக அது அவனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை தாண்டி இன்றைக்குரிய பேரண்ட்ஸ் வந்து விஸ்காம்னாலே பயந்துடுறாங்க. ஏன்னா நீ விஸ்காம் படிச்சுட்டு சினிமா லைனில் தான் போக போகிற, உனக்கு அங்கே வந்து அது ஒரு கடல், அங்கே போய் நீ வந்து சக்ஸஸ் ஆகி வரையா, இல்லை வந்து அங்கே நீ போய் ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிறியா, இது மாதிரியான நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது. பட் நீங்கள் ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸாகவே அதை வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்குலாம் வந்து எந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது? அவங்க தங்கள் பிள்ளைங்களை வந்து அனுப்புகிறாங்களா? சார், அனுப்புகிறாங்க, ஒரு ஹெசிடேஷனோடு அனுப்புகிறாங்க. இப்போ இருக்க கிட்ஸ் வந்து சொல்லுது நான் இதான் படிப்பேன்னுட்டு. ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் 12-14 years அங்கே இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்க வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரணும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இப்போயுமே நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், விஷுவல் கம்யூனிகேஷன் நாட் ஓன்லி இட்ஸ் கோயிங் டு டேக் யூ இன்டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இந்த ஒரு டிகிரி படித்தாலும் இப்போ நாங்களாம் இன்டகிரேட் பண்ண மாதிரி இருக்கும்போது அந்த பையன் ஒரு டிசைனராக போவோம், ஒரு கார்பரேட்லாம் வேலைக்கு போவோம். கார்பரேட்ஸ் ஹேஸ் காட் லாட் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் டிசைனர்ஸ்க்கு இருக்குது, ஒரு UI/UX டிசைனிங்க்கு இருக்குது, ஒரு கண்டென்ட் கிரியேஷன் இருக்குது, 3D அனிமேஷனுக்கு இருக்குது, டைட்டிலிங்க்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பேரண்ட் வந்து தே ஆல்வேஸ் வாண்ட் தேர் சைல்டு டு கெட் இன்டு ஒயிட் காலர் ஜாப். அவன் போனால் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணால் வந்தான் போனான் அப்படி இருந்தால் ஹாப்பி. அப்போது இது படிச்சுட்டு நீ அதானே போக போகிற, நீ போவாது. பட் ஹீ இஸ் அ கிரியேட்டிவ் கை. அவன் ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பான், அவன் நல்லா வரைவான், அவன் நல்லா எடிட் பண்ணுவான், அவன் எல்லாமே வித்தியாசமாக சிந்திப்பான். அப்போ அவனுக்கு ஒரு டிகிரி வேணும் தானே. அவன் இருந்து இதில் சினிமா தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ எங்கள் காலேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நாட் ஒன்லி பிஎஸ்சி அனிமேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன், வி ஹாவ் பிஎஸ்சி இன் அட்வான்ஸ்ட் அனிமேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவே எனக்கு வேணாம், நான் கேமரா ஹேண்ட்லிங்லாம் கற்றுக்கவே இல்லை, எனக்கு டைரக்ஷனே வேணாம், நான் ஐ வில் பி இன் டு த சிஸ்டம், ஐ வாண்ட் கெட் இன் டு ஒயிட் காலர் ஜாப் அலோன் அப்படின்னா அவனுக்கு தனியாக டிகிரி வச்சுருக்கோம், பிஎஸ்சி இன் அட்வான்ஸ் அனிமேஷன் வச்சுருக்கோம். இன்னும் லேட்டஸ்ட்டாக வி ஹாவ் பிஎஸ்சி ஏஐ இன் மல்டிமீடியா அண்ட் வெப் டிசைனிங். ஸோ ஹவு ஏஐ வில் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் டு கெட் டு த வெப் இண்டஸ்ட்ரி இன்டு த கார்பரேட்ஸ். ஸோ அதுக்கும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் இது எல்லாமே ஒரு டெக்னாலஜி வருது அதுனா அதை முன்னாடி இன்கார்பரேட் பண்ணி அது சிலபஸ்லாம் ரெடி பண்ணி வி ஹாவ் கோர்ஸ், வி ஆர் ரன்னிங் திஸ் ஏஐ கோர்சஸ் ஈவன் லாஸ்ட் இயர்லேருந்து கூட வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த கோர்சஸ்லையும் வந்து நம்ம ஏஐ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ சினிமா பக்கம் போயிட்டா பிரச்சனை இல்லை, சினிமாவிலையும் இப்போ வந்து ஏஐயோடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசைனராக அவங்க கார்பரேட் பக்கம் போகிறனாலும் அங்கேயும் ஏஐயோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த இம்பாக்ட் இருக்கும் மேம்? ஏன்னா இப்போ வந்து ஏஐ தான் மோஸ்ட்லி வந்து காம்படிட்டிவ் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமாக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அளவுக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? சார் சேலஞ்சுன்னும் போது கம்ப்யூட்டர்ஸ் வந்த காலத்தில் மனுஷன்லாம் அப்படியே அவ்வளோதான், அவெல்லாம் வேலை செய்ய முடியாது, போச்சு கம்ப்யூட்டர் எல்லாரையும் முடிஞ்சிடும், எல்லாம் வீட்டுக்கு போனோமா நம்மலாம் மனுஷன் எல்லாத்தையும் சாதிப்போம் நம்ம. ஸோ நோ, நம்ம கம்ப்யூட்டர் நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். அதே போல் ஏ இஸ் கிவிங் எஸ், இட் இஸ் ஹெல்பிங் எஸ். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு டிசைன் பண்ணும்போது நம்மளாம் பண்ணும்போது நிறைய யோசிச்சு பண்ணுறோம். இப்போ ஏன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்தா கிரியேட் பண்ணி கொடுத்து பாசிபிளி ஃபார் அ போஸ்டர் டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு இட் பி ஹெல்ப்ஃபுல். வென் யூ கம் ஃபார் எடிட்ஸோ 3Dக்கோ எல்லாம் வரும்போது ஒரு லெவலுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம கற்றுக்கணும் கண்டிப்பாக. விச்எவர் த டெக்னாலஜி கம்ஸ் இன் ஆப்வியஸ்லி வி ஹவ் டு லேர்ன் இட், பட் தட் வில் நாட் ஓவர் ரூல் அஸ். நம்ம அதனோட என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் நம்ம தான் சார் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஒரு கிளைண்ட் கேட்குறாரு, அவர் என்ன கேட்டாருன்றது நம்மளுக்கு தான் புரியும், நம்ம தான் அதை கொண்டு வர முடியும். ஏஐ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் முன்னாடி எப்படி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த மாதிரி இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ், பட் வி ஆர் ஒன்லி கோயிங் டு டூ இட். ஸோ நோ வே இட் வில் ஓவர் ரூல் அஸ், பட் இட் வில் பி ஹெல்பிங் ஃபேக்டர் ஃபார் அஸ் டு டூ இட் இன் அ பெட்டர் வே. இன்னும் ஈஸியாக நாங்கள் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ ஷிப்பு போட்டோம். நான் 3D மேக்ஸ் நானே கிளாஸ் எடுப்பேன். ஸோ 3D மேக்ஸ் பண்ணும்போது நாங்கள் எப்படி 1 மாதம் எடுத்துருப்போம் அதுக்கு ஷிப்பை பண்ணி அது தண்ணியை கிழிச்சிட்டு போகிறதுக்கு எல்லாம். ஏஐயில் போட்டால் ஒரு நாள் டூல் போட்டால் டரடன் அப்படி கிழிச்சிட்டு போகுது, பிரமிப்பாக இருக்குது. பட் அதில் ஃப்ளாஸ் இருக்குது. அதை கரெக்ஷன் உட்காந்தோம்னா அது 2 நாள் வேலைக்கு போகுது, அது 1 வாரம் வேலைக்கு போகுது. பிகாஸ் அதில் இன்னும் இட் ஹேஸ் டு டெவலப் மோர். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியான எதெல்லாம் வருதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் அதை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் அதை சரி பண்ண போகிறோம், நம்ம தான் நம்மளுக்கு தேவையான கிளைண்ட்டுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஏஐ இஸ் அ டூல் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ், இட்ஸ் நெவர் இட் கேன் ஓவர் ரூல் அஸ். இது வந்து என்னோட வியூ. நானும் 12th படிக்கும்போது எனக்கு விஸ்காம்னு ஒரு கோர்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஓகே, ஏன்னா நாங்களாம் வந்து ரூரல்லேருந்து வந்தவங்க. பட் இப்போ வந்து விஸ்காம்லேயே அனிமேஷனும் சேர்த்து கொடுக்கும்போது இன்றைக்கி இங்கே ஹர்பன் ஏரியாவை தாண்டி நீங்கள் ரூரலில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கான்றது வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். இது கேள்வி இந்த பார்க்குறவங்களுக்கு இப்படிலாம் இருக்கான்றது தோணும். ஸோ அந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க மேம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பேரண்ட்ஸ் மத்தியிலையும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா கடந்த ஒரு 2-3 வருஷங்களாக சென்னை பசங்களோட வெளியூர் பசங்க நிறைய சேர்றாங்க. இப்போ வந்து அவேர்னஸ் வந்து டு பி ப்ரிசைஸ் இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எதுவுமே யாருக்குமே தெரியலன்னே சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் ஈஸியாக ரீச்சிங் எவ்ரிவேர் இட் இஸ் ரீச்சிங். ஸோ நம்மளுக்குமே வந்து இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு தெரியுது, யார் இந்த கோர்ஸை படிக்கலான்னு தெரியுது. பேரண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் தெரியல. விஸ்காமனோடனே டேரெக்டாக இதுக்கு போயிடுவானா, அனிமேஷனாக இவனே சினிமாவுக்கு போயிடுவானான்னு ஒரு தாட் ப்ராசஸ். என்ன சொல்கிறதுனா ஒரு 40s இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு, இந்த யங் பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுது. தே ஆர் ஈஸிலி அக்செப்டிங் அண்ட் தேர் கம்மிங் அண்ட் தேர் புட்டிங் த கோர்ஸ் பிகாஸ் தே நோ திஸ் இஸ் காட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல மேம், அது எந்த அளவுக்கு நம்ம யூனிவர்சிட்டியில் கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா காலேஜ் போனோம், படித்தோம், டிகிரி ஆகணுன்ட்டு இல்லாமல் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சார்? ஜென்ரலாக ஒரு நார்மல் டிகிரினா ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் போதுமானது. உங்களுக்கு ஒரு போர்டு இருந்தால் போதும், ஒரு பிபிடி இருந்தால் போதும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும். திஸ் ஃபார் நார்மல் எனி டிகிரி. வேற விஷுவல் கம்யூனிகேஷன் வந்தானா அவன் பண்ணி பார்க்கணும், அவன் செஞ்சு பார்க்கணும். ஒரு க்ரீன் மேட் ஸ்டூடியோ இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடியோவில் ஒரு கேமரா இருக்குது, ஒரு க்ரீன் இப்படி தான் ஜென்ரலாக இப்போ நிறைய காலேஜஸில் இருக்குது. எல்லா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. பிகாஸ் தே ஹேவ் அ க்ரீன் மேட் ஸ்டூடியோ வச்சிருக்காங்க, அதில் ஒரு கேமரா இருக்குது, பையன் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த லெவல் இருக்குது. அப்போ எங்கள் எம்ஜிஆர் வந்து இதெல்லாம் மீறி தாண்டி போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வி ஹேவ் எ பிகெஸ்ட் செட்டப். எங்கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸே இருக்குது. இப்போ நார்மலாக நீ வந்து ஒரு கற்றுக்கிறன்றது வேறு, நீ ப்ரொடியூஸ் பண்ணி டெலிவிஷனுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறன்றது வேறு. ஸோ எந்த அளவு கிளாரிட்டியோடு எடுக்கணும், எந்த அளவுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், எந்த அளவுக்கு பப்ளிக் ரீச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வி டீச் ஃப்ரம் த பிகினிங். ஸோ வி ஹாவ் அ ஸ்டுடியோ செட்டப் இன் our university itself. So students, when they are studying after the class hours, they go and work there and they produce programs. They'll be the cameraman, they'll be the director, they'll be the scriptwriter, they'll be the editor and all. And they complete it and they telecast.
ஸோ அப்போ அந்த பையனுக்கு ஒரு 40 எபிசோட் பண்ணான்னா அவனுக்கு தெரியுமே எங்கே லைட்டை வச்சா ரிஃப்ளெக்ட் ஆகுது, எங்கே என்ன பண்ண எல்லாமே தெரியும். ஸோ ரேதர் தேன் கிவிங் இட் அஸ் அ நார்மல் டிகிரி, நான் வந்தேன் படித்தேன் போனேன் கேமரா ஹேண்டில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது கிடையாது எம்ஜிஆர். 30-40 எபிசோடு பண்ணு, உனக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்ணுற, என்ன செய்கிற, எப்படி கற்றுக்குற. ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதுதானே சார் டிஃப்ரென்ஸ். ஒரு ஃப்ரெஷராக போகும்போது திணறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸாக போகும்போது தைரியமாக போய் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ எங்கள் பையன் தைரியமாக போவான், ஒரு இன்டர்வியூக்கும் தைரியமாக போவான், வேலைக்கும் ஈஸியாக போவான், நல்ல வேலையும் செய்வான். இது வந்து ஒரு பாயிண்ட். ஒன் மோர் அட்வான்டேஜ் இன் ஒரு யூனிவர்சிட்டி, அது வந்து ஹைலைட்டிங் வேறு எங்கேயும் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூனிவர்சிட்டிஸ் இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன். இப்போ அரண்மனை சீரிஸ் ஃபுல்லாக அரண்மனை 3, 4 எல்லாம் நாங்கள் எடுத்த படங்கள் தான். கேங்கர்ஸ் நாங்கள் எடுத்த படம் தான். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த பாட்டு போது மியூசியம் இருக்குது, அது எங்கள் படம் தான். ஒன் மோர் புருஷன் எங்களோட படம் தான். இப்போ டபுள் ஆக்குபென்சி படம் வந்திருக்கு, எங்களோட ஃபிலிம் டெக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து தே டிட் அ ஷோ வித் த டீம் அண்ட் இட்ஸ் ட்ரெண்டிங் அக்ராஸ். ஸோ இது எல்லாமே எங்களோட ப்ரொடக்ஷன். அப்போ என்ன அட்வான்டேஜ் எங்கள் பசங்களுக்குன்னா, whenever these kind of movies are produced by our college, எங்கள் காலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆமாம், 10-15 பசங்க இன்டர்ன் போயிடுவோம், ஃபுல்லாக அந்த ஒர்க்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க. ஸோ தே லேர்ன் ரியல் டைம். நாங்கள் வந்து ரியல் டைமாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? ஒரு படத்துக்குள்ளே போனால் போக முடியாது அவனால். ஒரு இன்டர்ன் போனால் 5 நாள் வருவான், 10 நாள் வருவான். படத்தோடவே ட்ராவல் பண்ணுவோம், ஒரு 20 days 30 days போகிறோன்னா தட்ஸ் அ ரியல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எவ்ரி இயர் வி ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் மினிமம் 2 movies. ACS அருண்குமார்ஸ் பென்ஸ் மீடியா அதுதான் எங்களோட ஓனர். ஸோ அவரோட படங்கள் வருஷத்துக்கு 2 படம் கண்டிப்பாக வந்துடுது. அப்போ இந்த பையெல்லாம் அங்கே போய் கற்றுட்டு தானே வரேன். இப்போ நான் ஒரு ஷூட் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பார்த்துட்டு ஆனால் ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி படிச்சிருக்குன்னு கேட்டேன். விஸ்காம் அப்படின்னே. சரி ஓகே, உனக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைனே. இல்லைன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு எதுவும் பர்டிகுலராக சொல்ல தெரில அப்படின்னாரு. அவர் இன்னுமே வந்து ஜாபுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏன்னா சரி விஸ்காம் படிச்சிருக்காரு, அவர் வாயாலேயே சொல்லிட்டு என்னன்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்போம்னா அவருக்கு அதை சொல்ல தெரில. ஸோ சொல்லுங்கள் மேம், இப்போது அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க விஸ்காம் படிச்சுட்டு. ஸோ அது என்ன ரீசன்? சார் என்னென்னு பார்த்தா, ஜென்ரல் சிலபஸ் வில் கவர் ஆல். ஜென்ரலாக எல்லா காலேஜ் சிலபஸும் எல்லாமே கவர் பண்ணுவோம். அதனால் அவன் எல்லாத்தையுமே படிச்சிருப்பான், எதையும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டான். வேறஸ் எம்ஜிஆரில் அப்படி கிடையாது. டாக்டர் எம்ஜிஆரில் வி கிவ் ஸ்பெஷலைசேஷன் இந்த ஃபைனல் செமஸ்டர். அவன் 5 years படிச்சிருவான் எல்லாத்தையும். இப்போ ஃபைனல் இயர் வரும்போது அவனுக்கு நாங்கள் ஆப்ஷன் கொடுக்குறோம். நீ வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணணுமா, நீ அனிமேஷன் பண்ணணுமா, நீ சினிமோட்டோகிராஃபி போகணுமா, இல்லை டைரெக்ஷன் போகணுமா, என்ன உனக்கு வேணும் அண்ட் வி கிவ் இந்த ஆப்ஷன். அவன் என்ன சூஸ் பண்ணுறானோ அதை திருப்பி ஃபைனல் செமஸ்டர் ஃபுல்லாக எடுப்போம் அவனுக்கு நாங்கள். ஸோ இங்கே முடிச்சுட்டு போன பையனுக்கு அந்த தடுமாற்றங்கள் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக ஒரு இடத்துல எடிட்டராக இருந்திருப்பான், இல்லை விஎஃப்எக்ஸ் பர்சனாக இருப்பான், இல்லை அனிமேட்டராக இருந்திருப்பான், இல்லை டைரக்ஷன் லைனை நோக்கி போயிருப்பான், இல்லை ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், இல்லை கேமரா லைனில் இருப்பான். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன் இல்லாததுனால தான் அந்த பசங்களுக்கு சரி ஏதோ ஒன்று. இன்னொன்று அவன் எல்லாத்தையும் நார்மலாகவே படிச்சிருந்திருப்பான். ஸோ ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது தான் அவன் என்ன வேணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. தட் இஸ் த பாயிண்ட் வேர் யூ வுட் மெட் சம்படி லைக். பட் இங்கே எம்ஜிஆரில் அப்படி கிடையவே கிடையாது. ஸ்பெஷலைஸ் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஸோ அவனுக்கு தெரியும் இதுதான் ஆக போகிறேன். ஏன்னா அவன் சேரும் போது விஸ்காம்னு பொதுவாக தான் வந்து சேரும், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் ஃபைனல் செமஸ்டர் வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் தான் என்ன ஆகணும், நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் வேலைக்கு ஆகாது, நான் அனிமேட்டர் ஆகிறேன், இல்லை எனக்கு அனிமேஷன் வேலைக்கு ஆகுது, எனக்கு மாயா ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு கேமரா ஹேண்ட்லிங் தான் இருக்குது, நான் அதில் தான் போகிறேன். ஸோ ஹீ நோஸ் வாட் இட் இஸ். பிகாஸ் அவன் சேரும் போது அவன் ஒரு யங் சைல்டு, ஒரு 18 வயசு, அப்போ தான் 12th முடிச்சு ஸ்கூல் முடிச்சு வந்த பிள்ளை. 3 வருஷத்தில் அவனுக்கு தெரியும் அவன் என்ன ஆக போகிறான்னு. ஸோ அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் நல்ல ஜாபில் செட்டில் ஆகிடும். எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எதிர்பார்க்குறது என்னன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். எஸ். ஏன்னா எல்லாருமே வந்து பிள்ளை வந்து படிச்சுட்டு ஒரு ஆஃபர் வாங்கிட்டு வெளியே வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இந்த விஸ்காம் அண்ட் அனிமேஷன் கோர்ஸுக்கு இருக்குங்க? சார் பிளேஸ்மெண்ட்ஸ் வித் எம்ஜிஆர் இஸ் ரியலி கிரேட் அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வி என்ஷூர் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட் ஈக்குவலி இன் ஆல் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸில் போகிறதுக்கோ ஆட் ஏஜென்சியில் போகிறதுக்கோ அதுக்கெலாம் வி என்ஷூர். இங்கே அலுமினைஸே எல்லாம் ஆல் வெல் செட்டில். உங்களுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் திஸ் கேமிங் டிகிரி இருக்குது, அனிமேஷன் டிகிரி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் முடித்த பசங்க இயர்லி தேர் ஏர்னிங் 15 lakhs per year. ஸோ மாதம் 1.5 லட்சம் கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. மினிமமாகவே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30, 35, 25 இந்த ரேஞ்ச். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு பிஎஸ்சி கோர்ஸோ படிச்சுட்டு ஒரு ஸ்டார்டிங் ஜாப் என்ட்ரி போனாங்கன்னா 2.5 lakhs to 3 lakhs தான் என்ட்ரி ஆகிறாங்க. எங்கள் விஸ்காம்பில் அது வாங்குது 3 lakhs வாங்குது, 4 lakhs வாங்குது. நல்லா படிக்கிறவங்களாம் 50,000 சம்பளம் வாங்குறான். அப்போ ஆல்மோஸ்ட் இயர்லி எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 12 5 5 lakhs per year வாங்குறான், ஃப்ரெஷராகவே வாங்குறான். ஸோ இதெல்லாம் ஏன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கரிக்குலமும் the way we teach that plays a major role. That is the main reason for the success and we ensure எங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் we've kept that as a motto. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படித்தா அவன் வேலைக்கு போகணும், அவன் வேலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ண முடியும் எங்களாலனா ஆல் கைண்ட் ஆஃப் கேம்பஸஸ் வில் பி அரேஞ்ச் ஃபார் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் டல்லாக இருந்தானா கூட திருப்பி வி கிவ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஃபார் தெம். இதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த சிலபஸ். தட் இஸ் த ரீசன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இன்னும் நான் இப்போ இந்த 15 lakhs per annum சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 2024 முடித்த பசங்களே. இன்னும் 2016 முடிச்சு இருப்பான், 17 முடிச்சிருப்பான்.
நல்லா படிக்கிற பசங்க நல்லா இருக்கும். இதில் வந்து நல்லா படிக்கிற பசங்கன்னு சொல்கிறத விட நல்லா ஒர்க் பண்ணுற பசங்க நல்ல சேலரியில் இருப்பாங்க. ஸோ விஸ்காம் எடுத்துகிட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்கன்றது ஆப்ஷன்ஸ் கிடையாது. This BSc Animation Viscom helps them to settle themselves in any kind of the add-ons as animation editing VFX இதில் இருந்துட்டு அவங்க கனவுகளை நோக்கி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் வித் த சேலரி. திருப்பி பேரண்ட்டு கிட்ட அம்மா நீயே எதுக்கு ஃபீஸை கட்ட, அப்பா நீயே எதுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லாமல் தே கேன் பி ஆன் தேர் ஓன். பட் படிக்கும்போது வந்து இந்த இப்போ இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு விசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இப்போ விஸ்காம்லாம் படிக்கும்போது அந்த ஃபீல்டு எக்ஸ்போஷர் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஃபீல்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் மேம்? சார் எங்களுக்கு வந்து எங்கள் காலேஜுக்கு ஒன்று வந்து சினிமாவுக்கு நாங்களே படம் எடுக்கிறோம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிடுவாங்க. நாங்களே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே போய் ரியல் டைமாக ஏன்னா கற்றுக்குறாங்கன்றது வேறு, ஒரு ப்ரொடக்ஷன் டெலிகாஸ்ட்டுக்கு போகுதுன்னும் போது அதனோட கிளாரிட்டி செக் எல்லாமே வேறு. ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வி ஆர் சென்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ராட் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃபார் சம்மர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லிட்டு தாய்வானோட சைன் பண்ணியிருக்கிறோம், மலேசியன் யூனிவர்சிட்டியோட சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கோயிங் தேர் லேர்னிங் தேர் கண்டென்ட் ஆல்சோ அண்ட் கமிங் வாட் இஸ் த டெக்னாலஜி ஓவர் தேர், வாட் இஸ் த லேட்டஸ்ட் அவைலபிள் ஓவர் தேர், அதையும் கற்றுட்டு இங்கே வராங்க. யூனிவர்சிட்டி யூ ஒன்ட் பிலீவ் இட், எங்கள் யூனிவர்சிட்டி அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. இங்கே படிக்கிற பசனுக்கு இந்த மாதிரி வெளிநாடு போயிட்டு வரேன் நான் ஒரு 1 month போய் கற்றுட்டு வரேன்னு சொன்னால் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, அவனை என்கரேஜ் பண்ணுது. These are all the very best things available in our university. We encourage the students not only in terms of studies. நீங்கள் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா விஸ்காம் டிபார்ட்மெண்ட் the most creative department. ஒரு செட் டிசைன் ஆகட்டும், ஒரு ஈவெண்ட் ஆகட்டும். ஒரு தடவை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுங்கள், ஒரு செட்டெல்லாம் போட்டு கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுது மேம் நம்மளே பண்ணலாம். நானே வந்து ஹெசிடென்ட், சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிவிடும். யூ வாண்ட் பிலீவ் ஒரு 20 அடிக்கு பானை வெறும் அட்டையை வச்சு ரியலிஸ்டிக்காக பண்ணி தே டிஸ்பிளேட் இட் அலாங் வித் ஆல் இந்த கரும்பு இலையிலேருந்து எல்லாம் பேப்பர்லேயே. காலேஜ் அப்படி டு ஸ்டண்ட். ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் டூயிங் பார்த்தீங்கன்னா the university gives them the liberty to bring out their talents. அவன் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கணும், அந்த க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு தேர் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் த மேனேஜ்மெண்ட் என்கரேஜ் தம் வித் ஒரு 1 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் கொடுத்து இட் ஆல் கேவ் இன் த டிவி ஆஸ் வெல். ஸோ எவ்ரி இயர் இதெல்லாம் ஹேப்பன். ஸோ விஸ்காம் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ஃபிக்ஸ் himself ஒன்லி இன்ட்டு நான் வந்து சினிமாவை நோக்கி போகிறேன். அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். வி ஹவ் லாட் ஆஃப் கிளப்ஸ் ஃபார் இட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வா தோழான்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பிளட் எல்லாம் டொனேட் பண்ணுதுங்க. ஸோ அப்போது நாங்கள் அந்த பசங்களுக்கு என்னெல்லாம் இதெல்லாம் கொடுக்கும்போது வி ஆர் மேக்கிங் தம் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். தட் இஸ் அவர் விஷன் ஆஸ் வெல். இப்போது ஒரு படம் எடுக்கிறான்னா அவன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லது சொல்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கையில் வந்து இந்த உலகம் கொடுக்குது அவனுக்கு. அப்போ அவன் நல்ல விஷயங்களை சொல்லணும் இல்லையா. அப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போதே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னா அவன் ஆப்வியஸ்லி நல்லதாக தான் வெளியில் போவான், உலகத்துக்கு நல்லது தான் சொல்லுவான். தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். பட் இந்த கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் சென்னைக்கு தான் வரணும் மேம், அந்த ஆப்ஷன் தான் இருக்கா மேம்? இல்லை சார், சென்னையில் வி ஹேவ் அ கேம்பஸ். இந்த வருஷத்துலேருந்து ஆரணிலே வி ஹவ் ஸ்டார்டட் அ கேம்பஸ். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆரணி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. எதுக்குன்னா இப்போ திருவண்ணாமலை சுற்றி வெள்ளூர் அந்த பக்கம் இருக்கவங்கள அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்து படிக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஆரணி கேம்பஸ்லேயே இங்கே எடுத்துக்கலாம். சென்னையிலேருந்து தான் ஸ்டாஃப்ஸ் போய் இங்கே கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ப்ளஸ் எவ்ரி 6 months ஒன்ஸ் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர போகிறாங்க. அவங்களும் ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தே நீட் நாட் ட்ராவல் ஃப்ரம் வெள்ளூர்லேருந்து திருவண்ணாமலையிலேருந்து அந்த பக்கம் சுற்று வட்டாரங்கள்லேருந்து வந்து சென்னைக்கு படிக்கணும் அவசியம். அவங்க தாராளமாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி கேம்பஸ்லேயே படிக்கலாம். தே வில் கெட் த சேம் கைண்ட் ஆஃப் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது அவங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். அவங்க சென்னைக்கும் வந்து இங்கே இருக்கிறதையும் கெயின் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. ஏன்னா இப்போ ஆரணின்னு வரும்போது ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அவங்க ஹாஸ்டலில் தங்க வேணாம். இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வந்தால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், அங்கன்னா அங்கேருந்தே வீட்டிலேருந்தே போவாங்க. ஸோ அவங்களோட செலவுகள் குறைவு. அதே சமயத்தில் என்ன கண்டென்ட் சென்னையில் வந்து படித்தா கிடைக்குதோ அதே கண்டென்ட் அவங்களுக்கு அங்கேயே கிடைக்குது. பிகாஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப் தான் அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் தி ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் வந்து யூஜி இருக்கிறத தாண்டி நீங்கள் பிஜி அதுலேயே பிஹெச்டி வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் ஒதுக்கி அனிமேஷன் அண்ட் விஸ்காமுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இது மூலிமா கிடைக்கிறதுன்ட்டு டீட்டெயிலாக சொன்னீங்க. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் மேம். வணக்கம்.